Daily. Taste the Daily. புற்றுநோய், இருதய நோய், சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது. ஷண்முகா மருத்துவமனை, சாரதா காலேஜ் ரோட், சேலம். வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. இந்த வார பரபரப்பான நிகழ்வுகளில் சில விஷயங்களை உங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும்னு தோணுது. முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா, கோட் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம். ஏன் அப்படின்னு சொன்னால், விஜயனுடைய அரசியல் என்ட்ரிக்காக அவர் சொன்ன விஷயம், நான் இனிமேல் சினிமாவில் இருக்க மாட்டேன், நான் அரசியலுக்கு போகிறேன்னு சொன்னார். அரசியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில படங்கள் நடிப்பேன், கமிட்மெண்ட்டை முடிப்பேன்னாரு. அப்படி கமிட்மெண்ட்டை முடிக்கிற படத்தில் கடைசி படத்துக்கு முந்தைய படம் தான் கோட்டு. இந்த கோட்டு படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே எல்லாரும் பரபரப்பாக பயங்கர எந்துவா கொண்டாட்ட மனநிலையில ரசிகர்கள்லாம் உள்ள போனாங்க. ஒரு 3 மணி நேர படம். பாடல்கள் வரும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்ட், பாதி தான் இருந்தது, 50-50 தான் இருந்தது. அதே மாதிரி டீசரும் பெருசா அவங்களுக்கு வந்து கை கொடுக்கலன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எனிவே அதெல்லாம் வந்து படத்துக்கு முன்னாடிங்க. படமே வந்துருச்சு. படம் வந்த பிறகு படத்தை எப்படி கொண்டாடுறாங்களா பார்த்தா, அந்த ரசிகர்களே ரொம்ப 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 அப்செட் ஆகி போயிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இங்க மட்டும் இல்லைங்க, எல்லா ஊர்கள்லையும் எல்லா நாடுகள்லையுமே பயங்கரமா வந்து விபி மேல, அதாவது இயக்குனர் மேல அவ்வளவு கோபமா இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, விஜய்க்கு அவர் கொடுத்த அந்த கெட்டப்பும் அவர் கொடுத்த அந்த லைனான ஸ்டோரி விஷயம் இருக்குல்ல, இது நம்ம தமிழ் சினிமாவில் அறத பழசு விஷயம் தான். அதில் புதுசாக ட்ரை பண்ணுறேன், டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன், டிஏஜிங் யூஸ் பண்ணுறேன், அவரை வந்து புது ஆளாக காமிக்கிறேன்னு பல விஷயங்கள் எடுத்தார். அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாமல் பாதியாக நின்னது ரசிகர்களை கொந்தளிப்பில் வச்சிருக்கு. அதுவும் அரசியலுக்கு போகிற நேரத்தில் ஒரு வெற்றி படம் கொண்டாட்டத்தோடு போகலான்னு பார்த்தா, இது என்னடா ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி பண்ணிட்டீங்க. 90s ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லா நடிகர்களையும் உள்ள போட்டு, நடிப்பு இல்லாத அந்த நடிகர்களே இல்லைன்னா கூட அவங்க ரெஃபரன்ஸை உள்ள போட்டு, இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டோட கொண்டு வந்து வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி பரவலான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இது வந்து அந்த கோட் படத்தை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் பாருங்களேன், படம் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா, டெஃபினட்டா ஒரு கேலப்பிங்கான ஒரு விஷயமா போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு ஒரு சினிமா பார்க்கணும். அது விஜய் படம். ஒரு ஜாலியாக ஒரு சண்டை இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும், ஒரு டான்ஸ் இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும், கதையெல்லாம் மறந்துடணும். அந்த மாதிரி போனீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எனிவே எது எப்படி இருந்தாலும் தனித்தனி செக்மெண்ட்டாக பண்ணுற விஷயங்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வழக்கமான வெங்கட் பிரபு பிரியாணி பண்ணுற மாதிரி ஒரு பிரியாணியை கொடுத்துருக்காரு. என்னடா கோட்டுன்னு பிரியாணின்றீங்களா? அப்படித்தாங்க இருக்குது. நீங்கள் போய் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும். இருக்கா இல்லையான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இது இந்த வாரத்தினுடைய பெரிய பரபரப்பான ஒரு பரவலான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இதை விட மிக முக்கியமான விஷயமா இன்னொன்று என்ன பார்க்கப்படுதுன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேசினாலும் ஒரு சர்ச்சை வரும், இல்லை என்ன பேசினாலும் ஒரு பரபரப்பு கிரியேட் ஆகும். அவர் நிஜமா பேசினாரா, தெரிஞ்சு பேசினாரா, தெரியாம பேசினாரான்றதெல்லாம் அப்புறம் விவாத பொருளா மாறிடும். அப்படி ஒரு விஷயத்த சொல்லி ரஜினிகாந்தும் இந்த வாரத்துல டாக் ஆஃப் த டவுனா வந்திருக்காரு. இண்டஸ்ட்ரியில அவரை பத்தி நிறைய பேசுறாங்க. ட்ரோல் பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. அப்படி என்னடா பேசிட்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேமா கமிட்டி கேரளாவையே புரட்டி போட்டிருக்கு. வயநாட்டு அந்த பெரிய பாதிப்பை விட கேரளா இண்டஸ்ட்ரி, திரையுலகம், கம்ப்ளீட் அரசியல் எல்லாத்தையும் புரட்டி போட்ட விஷயம் வந்து ஹேமா கமிட்டி. இந்த ஹேமா கமிட்டியில இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி பரவலான ஒரு விஷயத்தை எல்லாரும் ஒரு பெருசா பேச ஆரம்பிச்சோன்னு நடிகர் சங்கம் கலைஞ்சு போச்சு. தமிழ் நடிகர் சங்கம் இல்லை, கேரளாவில் அம்மா மோகன்லால், மம்முட்டி ஆரம்பிச்சு எல்லாரும் அது கருத்து சொல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் அவங்க பேசினாங்க. இப்படி ஊரே நாடே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் குறித்ததான கருத்தை நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் கண்ணில் சிக்கிறாங்களோ செய்தியாளர்கள்கிட்ட, அவங்க கிட்டலாம் டக்குன்னு ஒரு மைக்கை நீட்டி, ஐயா உங்க கருத்து என்ன, அம்மா உங்க கருத்து என்ன, உங்க கருத்து என்னன்னு எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. அப்படி வந்து இவர் வந்து நம்ம கூலி படத்தினுடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு திரும்பி வந்தார். திரும்பி வரும்போது ஏர்போர்ட்ல அவருடைய காரை மறித்து வழக்கம் போல அவர்கிட்ட மைக்கை நீட்டுறாங்க. மைக்கை நீட்டும் போது அதுக்கு முன்னாடியே வேட்டையன் வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்ற ஒரு விஷயத்தை, நாங்கள் வேட்டையனுக்காக வழி விட்டு விலகி நிற்கிறோம் சூர்யா வந்து நம்ம மெய்யழகனுடைய அந்த விழாவில் சொல்லியிருக்காரு. மெய்யழகன் விழாவில் வேட்டையனை பற்றி பேசினாரானா? ஆமாங்க, சூர்யா ஏன் நான் கங்குவா வரலன்றதுக்கு ஒரு விளக்கத்தங்க கொடுத்தாரு. அதையெல்லாம் இவர் கவனத்துக்கு போயிருக்கு, ரஜினிகாந்த் கவனத்திற்கு. அப்போ ஒரு செய்தியாளர், பெண் செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க,
இந்த மாதிரி நீங்க கேமா கமிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு, இது சம்பந்தமா நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க, உங்க கருத்து என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி, சார் கார்த்தி வந்து உங்களுடைய வேட்டையன் படம் 10ஆம் தேதி வர்றதுனால நாங்க எங்க படத்தை தள்ளிக்கிறோம்னு சொல்லியிருக்காருன்னு சிரிச்சுக்கிட்டே ரஜினிகாந்த் வந்து பதில் என்ன சொன்னார்னா, அம்மா அது கார்த்தி இல்லம்மா, அது சூர்யா அப்படின்னு சொல்லி அதை திருத்திட்டு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள், அவருடைய பெருந்தன்மையான விஷயத்துக்கு நன்றிகள்னா பல விஷயம் பேசிட்டு அடுத்த கேள்வியை கேமா கமிட்டி பத்தி கேட்கறாங்க. அந்த கேமா கமிட்டினா அப்படின்னா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை போட்டதான் இன்னைக்கு பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆகுது, எப்படி பாக்குறீங்க? கார்த்திக் சார் கூட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மூத்த நடிகர்களுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும், அதனால எங்க சூர்யா அவருடைய அன்புக்கு பாசத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த படம் நல்ல படம், நல்ல போயிட்டு. தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் கேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. கேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது, சாரி. இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ண தெரிஞ்ச ரஜினிகாந்த் அவர்களுக்கு, அதாவது எப்படின்னா கார்த்தி சொல்லல, சூர்யா தான் சொன்னார் அந்த தகவலைன்னு சொல்லிட்டு எங்கோ எப்போதோ நடந்த கடந்த வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய ஒரு சாராம்சம் ரஜினிகாந்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்ட கேமா கமிட்டி பாலியல் ரீதியான நடிகைகள் மீதான அந்த அத்துமீறல் அடக்குமுறைகள் எப்படி ரஜினிகாந்த் கவனத்துக்கு வராம போயிருக்கும்னு சொல்லி இன்னைக்கு அவரை வச்சு ரோஸ்ட் பண்றாங்க, அவரை வச்சு பயங்கரமா விசாரணை கமிட்டியில் அவரை கொண்டாந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டார். இதை தாண்டி இதே விஷயத்துல ராதிகா அவர்கள் பேசின விஷயம் இன்னும் பரவலான பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. அவங்க என்ன பேசிட்டாங்க அப்படின்னா, நான் கேரளாவில் ஷூட்டிங் போயிருந்தப்ப, ராதிகா பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய பின்புலத்தில் உள்ள சினிமாவுடைய பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அவங்க பெரிய நடிகை, அவருடைய கணவர் மிகப்பெரிய நடிகர் சங்கத்தின் பொறுப்பில் இருந்திருக்கார், அப்புறம் எம்பியா இருந்திருக்கார், அவரும் பெரிய அரசியல் பின்புலம், நடிப்பு துறையில பெரிய பின்புலம் எல்லாமே இருந்தா கூட இப்படி பிரபலமா இருக்கிறவர் ஒரு கருத்தை சொன்னாங்க. ராதிகா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் கேரளாவில் ஷூட்டிங்ல இருந்தப்ப கேரவன் பக்கத்துல ஒரு சிலர் வந்து உட்கார்ந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ என்னன்னு சொல்லி அப்புறம் நான் பக்கத்துல இன்னொரு ஆளை கூப்பிட்டு கேட்கும்போது, அந்த வீடியோவில் கேரவனில் ரகசிய கேமராவெல்லாம் பொருத்தி நடிகைகள் உடை மாற்றும் காட்சிகளை எல்லாம் ஆபாசமாக எடுத்து அதை பார்த்து ரசிக்கிறார்கள். அவங்கள பற்றிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கே ஏற்பட்ட அரசியல்வாதிகள், அதாவது நடிப்பு துறையிலிருந்து அரசியலுக்கு போனவர்கள் இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கிற தயாரிப்பாளர்கள்லாம் எனக்கே நெருக்கடி கொடுத்தார்கள், ஆனால் அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயம் இன்னைக்கு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஏன் இவ்வளவு பிரபலமா இருக்கிறவர்களே சொல்ல தயங்குகிறார்கள்? இத்தனை வருஷம் கழிச்சு கேரவான் விஷயத்தை இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆனா அவங்க ராதிகா சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்ப என்னோடு நடித்து கொண்டிருந்த சக நடிகைகளுக்கெல்லாம் நான் தகவல் சொல்லிட்டேன், கேரவான்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற தகவலையும் அப்ப கொளுத்தி போட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையில குற்றவாளி யார் என்பதை கை காட்டுவதற்கு ஏன் இவங்கெல்லாம் தயங்குறாங்கன்ற கேள்விதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு. இதே பிரச்சனையில் அந்த கேரளாவில் நடிப்பு அந்த விஷயம் நடிகர் சங்கம் கலைஞ்சிருச்சு, பல விஷயங்கள் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழில் யாருமே பேசலையே, எந்த நடிகருமே பேசலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட உடனடியாக நடிகர் சங்கத்தில் ஒரு மீட்டிங் போட்டாங்க, ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரோஹிணி இருக்காங்க, நிறைய குஷ்பு இருக்காங்க, இன்னும் பிற நடிகைகள்லாம் உள்ள வச்சுட்டு நாசர் கார்த்தியெல்லாம் வச்சுட்டு ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. இந்த கமிட்டியில் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற விஷால் இடம்பெறவில்லை. ஏன் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த கமிட்டியில ஒரு முக்கியமான தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானமும் இப்ப பரவலாக பேசு பொருளா மாறி இருக்கு. அப்படி என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க? அந்த தீர்மானத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாலியல் ரீதியாக நடிகைகளுக்கு துன்புறுத்தல் வந்தால், அது எங்க கவனத்துக்கு புகாராக வந்தால் உடனடியாக அவரை கூப்பிட்டு வான் பண்ணுவோம். என்ன சொல்லுவாங்களாம்? வான் பண்ணுவோம். வான் பண்ணும் முதல் முறை வான் பண்ணுவோம், 2வது முறையும் அதே தவறை செய்தால் அவர் 5 ஆண்டுகளுக்கு நடிக்க விடாம தடுத்துருவோம். இது கேட்கறதுக்கு வந்து தீர்மானமா நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில சாத்தியமா? இவங்க தடுத்துட்டா அவர் வேற ஒரு தளத்துல போய் நடிக்க போறாரு, செய்யறதே தப்பு. அப்ப சட்ட ரீதியா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கணும்னா அதற்கு அந்த தீர்மானத்தில் எந்த வழிவகையும் செய்வதாக தெரியல. ஒரு தீர்வை நோக்கி நகருமான்ற கேள்வியோடு இந்த விஷயம் நிக்குது. அதுலயே இன்னொரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இந்த யூடியூப்ல உட்கார்ந்து சமூக வலைதளத்துல உட்கார்ந்து பல பேரும் நடிகைகள் குறித்த ஆபாசமாகவும் நடிகர்களுடைய பர்சனல் வாழ்க்கை குறித்தும் ரொம்ப தரக்குறைவா உண்மைக்கு மாறான கருத்துக்களை யார் பேசினாலும் அந்த நடிகரோ நடிகையோ நடிகர் சங்கத்தை அணுகி சட்ட ரீதியான உதவி கேட்டா நாங்க உடனடியாக அவர்களுக்கு சட்ட ரீதியான லீகல் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதில் சேர்த்திருக்காங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமானா
தெலுங்கு பட உலகில் இந்த விஷயங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. கன்னட பட உலகில் இந்த விஷயங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கூட ஒரு சில சேனல்களையே பேன் பண்ணியிருக்காங்க அந்த நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்கள். என்னன்னா தவறாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா, இந்த தீர்மானங்கள் நடைமுறைக்கு வருமா வராதா, இனி போக போக தான் தெரியும். இப்போ நம்ம வழக்கமாக இப்படி பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லுவோம். அது பஞ்சுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த கூலி படம், நடிகர் ரஜினிகாந்தினுடைய கூலி படத்துலேருந்து அவர் திரும்பி ரிட்டர்ன் இங்கே சென்னைக்கு வரும்போது தான் இந்த கேள்வி கேட்டு ஒரு இடக்குத்தனமாக ஒரு பதிலை சொல்லி மாட்டிக்கிட்டாருனோம். கூலி படம் இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. விசாகப்பட்டினத்தில் ஷூட்டிங் போச்சு. ஏன் கேன்சல் ஆச்சு அப்படின்னு யாருக்கும் தெரில. என்ன காரணம்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே பயங்கரமான மழை பெஞ்சுது, மழையினால டோட்டலாக அவங்க ஷூட்டிங் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு, அதனால நம்ம ஒரு 50 நாள் கிட்டத்தட்ட ஒரு 45 நாளுக்கு மேலே எடுக்கலான்னு பிளான் பண்ணி போனோம், ஆனால் மழை வந்ததுனால திரும்பி வந்துட்டோன்னு ஒரு தரப்பு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த படத்தரப்பு லோகேஷும் அப்படிதான் வெளியில எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் உண்மை அது இல்லை அப்படின்றது தான் நமக்கு கிடைத்த தகவல். என்னடா உண்மை அப்படின்னா, அங்க மழை நிறைய பெஞ்சுக்கிட்டு இருக்கு, உண்மைதான். ஆனால் மழை காட்சிகள் நிறைய எடுத்திருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களே மழையில் நனைஞ்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி சில காட்சிகள் எடுத்திருக்காங்க. முதல் நாள் மழையில செயற்கை மழை, இப்போ நம்ம சினிமாலாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி காட்சிலாம் செயற்கையாக தான் இருக்கும். அதற்கு தனியாக செட்டப்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்படி செயற்கை மழையில் அவர் நனையும் போது அவருக்கு அந்த தண்ணி ஒத்துக்கலை. ஸோ அதனால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த நாள் காட்சி எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு சில்னஸாக இருக்குது, வேண்டாம், கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் சூடாக தண்ணி வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னோன்னே அவருக்காக ஸ்பெஷலாக வெந்நீர் மழை பொழிஞ்சிருக்கு. ஸோ ஒரு வெந்நீர் மழையில் நனைஞ்சிக்கிட்டே நடிச்சிருக்காரு. ஆனால் பாவம் அவருடைய உடல்நிலை அதுக்கும் ஒத்துக்கலைங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவர் கொஞ்சம் சிக்காயிட்டாரு. இந்த காட்சிகள் எல்லாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப சிக்கானதுனால இவரை ரொம்ப நம்ம படுத்தி எடுக்க வேண்டாம், நம்ம இந்த காட்சியை அப்புறம் இன்னொரு நாள் எடுத்துக்கலாம், இல்லை மழை காட்சியை தவிர்த்துட்டு வேற ஒரு காட்சியை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் உடனடியாக ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை காரணம் காட்டி இந்த படப்பிடிப்பு, ரெண்டாவது மழையும் பெஞ்சிட்டு இயற்கையும் அவர்களுக்கு எதிராக சதி பண்ண உடனே ரெண்டையும் கிளப் பண்ணி கொஞ்ச நாளைக்கு இந்த ஷூட்டிங்கை நம்ம நிறுத்திடுவோம்னு சொல்லி தான் அந்த படப்பிடிப்பு அங்கே நிறுத்தப்பட்டு எல்லாரும் சென்னை திரும்பினாங்க. இந்த வெதுவெதுப்பான வெந்நீர் குளியல் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்றது தான் இப்போ அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இது அடுத்த கட்டமாக அவருக்கு எப்போ திரும்ப அந்த ஷூட்டிங் நடக்கும், ஏன் பரபரப்பாக நம்ம பரவாயில்ல உடம்பையும் சமாளிச்சுக்கு நடிக்கலான்னு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா, தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, எப்படி இருந்தாலும் அக்டோபருக்குள்ளே எல்லா ஷூட்டிங்கும் முடிங்க, அதுக்கப்புறம் எந்த ஷூட்டிங்கும் தொடங்காதீங்க, எந்த ஷூட்டிங்கும் நடத்தாதீங்க, நாம் சம்பள பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பரபரப்பாக எல்லா படப்பிடிப்புகளும் நடக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒரு படம் தியேட்டரில் சக்கப்போடு போட்டுச்சு. அதில் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யாருமே கிடையாது. நான் எந்த படத்தை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், வாழை. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம். அந்த படம் பெரும் வெற்றியை பெற்றதுக்கு காரணம் என்ன, ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி அவருடைய குடும்பத்தில் இருந்த பெரிய பாதிப்பு, அந்த ஏரியாவே ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக கிளவராக அவர் எடுத்திருந்தார். அந்த படம் தியேட்டரில் பெருசாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கோட் படம், அதாவது விஜயனுடைய படம் வரும்போது பாக்கி எல்லா படத்தையும் தூக்கிடுவாங்க, எல்லா ஸ்க்ரீன்லேயும் வெறும் கோட்டு மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் இருந்தது. ஆனால் நல்லா போயிட்டு இருக்கிற படத்தை நாங்கள் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு திரையரங்கு உரிமையாளர்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்திருப்பார் பொழுது மாரி செல்வராஜ், நம்ம படம் நிச்சயமாக கோட்டு வரும்போது இருக்காது, எடுத்துருவாங்க, கோட்டு தான் ஸ்க்ரீனில் இருக்கும்னு நினச்சிருப்பார் போல இருக்கு. அவர் நினச்சதுக்கு மாறா ஒரு பக்கம் கோட்டும் ரிலீஸ் ஆச்சு, வாழையும் அதில் ஸ்க்ரீனில் நின்ன உடனே காலையில் கோட்டுக்காக வாழ்த்து போட்ட நம்ம ட்விட்டரில், எக்ஸ் தளத்தில், இப்போல்லாம் சினிமாக்காரங்க அதில் தானே தாங்கள் மனசில் என்ன இருக்கோ அதெல்லாம் கொட்டிடுறாங்க, ஒரு வாழ்த்து போடுறாரு. விஜய் அவர்களுக்கும் அந்த டீமுக்கும் இயக்குனர் விபிக்கும் அந்த தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத் எல்லாருமே வாழ்த்தி மாரி செல்வராஜ் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இன்று முதல் கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது போட்ட ஒரு 6 மணி நேரத்திலேயே இவருடைய திரைப்படமான வாழை ஸ்க்ரீனில் இருந்ததுனால, தியேட்டரில் இருந்ததுனால, அங்கேருந்து ஒரு ரசிகரோ இல்லை இவர் சார்பான யாரோ ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே நம்ம தியேட்டரில் பெரும்பாலான சீட் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளும் வாழை, அதாவது கோட்டோட ஈக்குவலாக நம்மளும் இருக்கோம் அப்படின்னோடனே மகிழ்ச்சி அடைஞ்சு கோட் அந்த தியேட்டர் ஓடிக்கிட்டு இருக்க அதே ஸ்க்ரீன் பக்கத்திலேயே வாழை ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டவொடனே அந்த ட்வீட்டு கீழே போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பரவலாக மாரி செல்வராஜை வச்சு செய்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. ஆனால் மாரி செல்வராஜ் ஏன் அதை போட்டிருப்பார் அப்படின்னா,
என்னுடைய ஸ்கிரீன்ல இருக்காது என் படம் நினைச்சேன், ஆனாலும் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரா, இல்ல அடுத்து வேற என்ன பண்ண போறாருன்னு தெரியல. மாரி செல்வராஜ் அடுத்து ரஜினி அவர்களுக்கு படம் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. ரசிகர்கள் மத்தியில இது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. Taste the Daily. Taste the Daily. புற்றுநோய், இருதய நோய், சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது. சண்முகா மருத்துவமனை, சாரதா காலேஜ் ரோட், சேலம்.